வெல்கம் டு சினிமைக் சேனல். இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றி ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம்னா, கேப்டன் அமெரிக்கா தி நியூ பிரேவ் வேர்ல்டு. இந்த படத்தோட இதான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஃபுல்லாகவே இன்வெஸ்டிகேஷனாக தான் போகும். லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் டு 10 மினிட்ஸ் தான் ரெட்டலுக்கு வருவாங்க. அந்த படத்தில் இது ஒரு மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்குது, மற்ற எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஃபால்கன் வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம சைடு ரோலாக தான் பார்த்துருக்கோம். இதில் எடுத்து இந்த லீட் ரோலாக போட்டு வச்சிருக்காங்க, லீட் ரோலாக. இது எதுக்குன்னே தெரியல. நம்ம அயன்மேன் ஸ்னாப் பண்ண அப்புறம் எதுவுமே சரியில்லை. லோக்கி மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது எதுவுமே மொக்கையாக தான் இருந்துச்சு. இதில் வேறு ஃபால்கன் இந்த வின்டர் சோல்ஜரோட பார்க்கணுன்னாங்க. அதை கூட பக்கிக்காக பார்க்கலாம். அது இந்த படத்துலலாம் பார்க்கவே முடியல. அது எப்படி கேப்டன் அமெரிக்கா ரோல் எடுத்து இவனுக்கு கொடுப்பீங்க? இந்த ஷீல்டு கொடுத்துட்டா இவன் கேப்டன் அமெரிக்கா ஆகிடுவானா? கேப்டன் அமெரிக்கா தனி இது இருக்குது, லெகசி இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து இவனுக்கு கொடுக்க முடியுமான்னு தெரியல. எடுத்து சைடு ரோலில் பண்ணிட்டு லீட் ரோலில் போட்டு வச்சுருக்கானுங்க. இந்த ஃபால்கன் வந்து பாதி படத்தில் சைடு ரோல் தான் பண்ணியிருப்பான். வின்டர் சோல்ஜராக இருக்கட்டும் சரி, சிவில் வாராக இருக்கட்டும் சரி, எல்லாத்துலேயும் சைடில் தான் நடிச்சிருப்பாங்க. அங்கே கொஞ்சம் லைனை. ஆனால் இது மெயினில் போட்டு பார்க்க வச்சுருக்கானுங்க. தியேட்டரில் எங்களை சேர்த்து 6 பேர் தான் இருந்தானுங்க. இதில் என்னத்தை பார்க்குறது? மார்வலுக்கு என்னதான் ஆச்சுன்னே தெரியல. இந்த படத்துக்கு நம்ம தர ரேட்டிங்கே 5க்கு 2.5 தான். மற்றபடி இந்த படத்தில் ஒன்றுமே இல்லை. ரெட் ஹில் சீன் பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. ஆக்டிங்காக பார்க்கலாம். நீங்கள் ரெட் ஹில்காக தான் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்கன்னா இந்த படத்தை உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் தான் தரும். லாஸ்ட்டில் 5 மினிட்ஸ் தான் வந்திருக்காரு ரெட் ஹில்க்கு. மற்றபடி இதில் ஒன்றுமே கிடையாது. மார்வலுக்கு என்ன தான் ஆச்சு. தேங்க்யூ, பாய். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.